இலங்கையில் ராஜபக்சே குடும்ப ஆட்சிக்கு நெருக்கடி முற்றுகிறது. நிதியமைச்சராக பதவியேற்ற 24 மணி நேரத்திற்குள்ளாக பதவியை ராஜினாமா செய்தார் அலி சாப்ரி. இலங்கையில் ஆளும் கட்சியிலிருந்து 40க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் விலகல். தனித்து செயல்பட போவதாக அறிவிப்பு. பெரும்பான்மையை இழப்பதால் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அரசு கவிழக்கூடும் என்று தகவல். இலங்கை அதிபர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்று கோத்தபய ராஜபக்சே திட்டவட்டம். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் கட்சியிடம் ஆட்சியை ஒப்படைக்க தயார் என்று அறிவிப்பு. இலங்கையில் அரசுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராடும் மக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை. வன்முறையில் ஈடுபடுவோரை கைது செய்ய வீடியோவை ஆய்வு செய்து வருவதாக தகவல். திண்டிவனம் அருகே பெலாகுப்பத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலனி பூங்காவுக்கு அடிக்கல். 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவிப்பு. தோல் மற்றும் காலணி தொழிலுக்கென விரைவில் புதிய கொள்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அனைத்து துறைகளிலும் தமிழகத்தில் சமநிலையில் வளர வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று பேச்சு. திமுக அரசு பொறுப்பேற்ற 10 மாதங்களில் 68,375 கோடி ரூபாய் தொழில் முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 103 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல் வடிவம் பெறும்போது 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று பேச்சு. இரட்டை இலை வழக்கில் தேர்தல் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் கைது. அதிமுகவில் சசிகலா தினகரனுக்கு ஆதரவாக குரல் ஒலிக்கும் நிலையில் அமலாக்கத்துறை திடீர் நடவடிக்கை. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தல். பேராசிரியர் மீது பொய்யான பாலியல் புகார் சுமத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. பெட்ரோலை தொடர்ந்து டீசல் விலையும் வரலாறு காணாத வகையில் 100 ரூபாயை தாண்டியது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் என்பதால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கவலை. பெட்ரோல் டீசல் விலை கடந்த 15 நாட்களில் 13வது நாளாக அதிகரிப்பு. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை முன் எப்போதும் இல்லாத அளவாக 110 ரூபாயை எட்டியது. சொத்து வரி உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் போராட்டம். சென்னையில் பன்னீர்செல்வமும் திருச்சியில் பழனிசாமியும் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு 25% சொத்து வரி உயர்வே இருக்கும் என்று அமைச்சர் KN நேரு விளக்கம். வெறும் 1.47% பேருக்கு மட்டுமே அதிகபட்ச வரி உயர்வு இருக்கும் என்று திட்டவட்டம். அம்ருத் திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக திமுக MP வில்சன் குற்றச்சாட்டு. நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கவில்லை என்று புகார். செவிலியர் கல்வியில் வரதட்சணையை ஆதரித்து பாடங்கள் இடம்பெற்றிருப்பதால் சர்ச்சை. தேசிய நர்சிங் கவுன்சில் கண்டனம்.
புதுச்சேரி, கர்நாடகாவை தொடர்ந்து தெலுங்கானாவிலும் மின்சார கட்டணம் உயர்ந்தது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 14% கட்டண உயர்வு அமல். கோவை மாவட்டம் அன்னூரைச் சேர்ந்த இந்து முன்னணி நிர்வாகி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் எஸ்பி பரிந்துரையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. திருப்பத்தூர் அருகே தனியார் நிதி நிறுவன மேலாளர் வீட்டை பூட்டை கடப்பாறையால் உடைத்து நகை பணம் திருட்டு. சிசிடிவி காட்சியை ஆதாரமாக கொண்டு கொள்ளையனை பிடிக்க காவல்துறை நடவடிக்கை. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் அமைக்கும் திட்டத்தை கைவிட விவசாயிகள் வேண்டுகோள். கால்வாயை தூர்வாரி மண்கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 நாள் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் 16ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார். விழுப்புரம் மாவட்டம் கொள்ளுவாரியில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் திறப்பு. பட்டியல் பிரிவைச் சேர்ந்த பயனாளி ஒருவரையே ரிப்பன் வெட்டி திறக்க செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொள்ளுவாரி பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 100 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைப்பு. கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்டது என்பதற்காக அதிமுக அரசு பாராமுகம் காட்டியதால் 10 ஆண்டுகள் தாமதமாக திறப்பு. சாதி என்ற அழுக்கை சுமந்து வந்த சமூகத்திற்கு பகுத்தறிவு ஊட்டியது திராவிட இயக்கம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். நாடே சமத்துவ நாடாக மாற, சமூக நீதி நாடாக மாற வேண்டும் என்று பேச்சு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரிப்பது இந்தியாவுக்கு நல்லது அல்ல என்று அமெரிக்கா எச்சரிக்கை. ரஷ்யாவை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ளுமாறு வெள்ளை மாளிகை வலியுறுத்தல். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி இன்று உரை. புச்சா இன படுகொலை தொடர்பாக வெளிப்படையான விசாரணையை வலியுறுத்துவார் என்று எதிர்பார்ப்பு. தென்கொரியா ராணுவ நடவடிக்கையை முன்னெடுத்தால் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி எச்சரிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஹாட்ரிக் வெற்றியை ருசிக்குமா? ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் பெங்களூர் அணியுடன் இன்று பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.